ஒரு கட்சி தலைவர் அல்லது உறுப்பினரின் செயல்கள், குறிப்பாக அரசாங்கத்தில் அம்னோ மற்றும் டிஏபி கட்சிகளின் உறவுகளின் பின்னணியில் அவர்களின் கட்சியின் ஒட்டுமொத்த நிலைப்பாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக கருத முடியாது என்று செப்புத்தே நாடாளுமன்ற உறுப்பினர் தெரேசா கோக் தெரிவித்துள்ளார். டிஏபி மற்றும் தம்மையும் கடுமையாக விமர்சித்த அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சலேவை மேற்கோள் காட்டி, அக்மாலின் நடவடிக்கைகள் ஒவ்வொரு அம்னோ உறுப்பினரும் ஒரே மாதிரியான அணுகுமுறையை பகிர்ந்து கொண்டதாக அர்த்தம் அல்ல என்று கோக் கூறினார். அக்மால் என்ன செய்தார், என்னிடம் என்ன சொன்னார் என்பது குறித்து எனக்கு இன்னும் கோபமாக இருக்கிறது. ஆனால் அதற்காக அம்னோ முழுவதும் அப்படித்தான் என்று அர்த்தம் அல்ல என அவர் சுட்டிக்காட்டினார். எனவே ஒரு தலைவரின் செயல்களுக்கும் அவர்களின் முழு கட்சியின் நிலைப்பாட்டிற்கும் இடையில் நாம் வேறுபடுத்தி பார்க்க முடியும் என்று தாம் நினைப்பதாக அவர் கூறினார். கடந்த ஆண்டு கோக்கின் ஹலால் சான்றிதழ் குறித்த அறிக்கைகள் குறித்து விமர்சித்ததற்காக கோக் அக்மால் மீது அவதூறு வழக்கு தொடர்ந்தார். அக்மால் அவரை பழைய நியாயோ பெண்மணி என்று அழைத்தார். மேலும் அவர் இஸ்லாமிய விஷயங்களில் தலையிடக்கூடாது என்றும் கூறினார். மெர்லிமாவ் சட்டமன்ற உறுப்பினருமான அக்மால் கோக் நாட்டிற்கு ஒரு அவமானம் என்றும் தெரிவித்தார். மேலும் இஸ்லாம் தொடர்பான விஷயங்களில் அமைதியாக இருக்குமாறும் அவர் கூறினார். இந்நிலையில் தனது தொகுதியில் உள்ள அம்னோ தலைவர்களுடன் நல்ல உறவுகளை பகிர்ந்து கொண்டதாகவும், சமூகத்தின் வளர்ச்சி மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்வதில் அவர்கள் ஒருவருக்கொருவர் நன்றாக பணியாற்றி வருவதாகவும் கோக் கூறினார். அடிமட்ட மட்டத்தில் கருத்து வேறுபாடுகள் இருப்பது இயல்பானது. ஆனால் அனைத்து அம்னோ உறுப்பினர்களும் கடுமையானவர்கள் அல்ல. இந்த யதார்த்தத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கோக் சுட்டிக்காட்டினார். அம்னோ உறுப்பினர்கள் மசூதிகளுக்கு உதவுமாறு எங்களிடம் கேட்கும் போதும் தேவையான உதவியை நாங்கள் வழங்குகிறோம். ஐடில் ஃபித்ரி விழாக்கள் இருக்கும் போது நாங்கள் ஒன்றாக கொண்டாடுகிறோம் என்று அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.